செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், இப்போ விஜய் இங்கே கிளம்பி இருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் அவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே களத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன? ஏற்கனவே தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் வந்திருக்காங்க, யாரெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு சுமார் 55 நாட்களுக்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் மீண்டும் தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்று தொடங்க இருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்துல உள் அரங்குல நடைபெற இருக்கக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு கிராமமாக மக்கள் வேன்கள் மூலமாக வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக குறிப்பிட்ட மக்கள் மட்டும் வரக்கூடிய வகையில சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக நேற்றைய தினம் தாவேகா நிர்வாகிகள் சென்று டோக்கன்களை வழங்கி அந்த அனுமதி சீட்டை வழங்கி தற்போது அவர்கள் மட்டும் இந்த உள்ளரங்கு இடத்திற்கு வருகை தருவதற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சுங்குவாச்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில தான் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். சுமார் 1.5 மணி நேரம் பயணப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்களுடைய வாகனத்தை தொண்டர்கள் யாரும் பின்தொடரக்கூடாது என கட்சியின் தலைமையின் தரப்புல திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட ஒரு சூழல்ல தற்போதைய சூழல்ல தொண்டர்கள் யாரும் பின்தொடரவில்லை. தொடர்ந்து விஜய் அவர்களுடைய வாகனம் வேகமாக வரக்கூடிய காட்சிகளை தான் அங்க இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் சரியாக இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த சுங்குவாச்சத்திரம் தனியார் கல்லூரிக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு அந்த காஞ்சிபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு விரிவான ஏற்பாடு கட்சியின் தலைமை தரப்புல செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவெளியின் அல்லாம உள்ளரங்குல இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பொதுவெளியில நடத்துவதற்கு அனுமதி வழங்க மாட்டார்கள் என்பதால உள்ளரங்கு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த 2000 பேர் வீடு வீடாக சென்று 2000 பேருக்கு அந்த QR கோடுடன் கூடிய அனுமதி சீட் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நெசவாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், மகளிர்கள் என பலதரப்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக காலை முதல் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. கூட்டத்தில் பங்கேற்பவர்கள் அனைவரையும் வரவழைப்பதற்கு வாகனம் மூலமாக சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கே சென்று தாவேகாவினர் அவர்களை மட்டுமே வாகனத்துல ஏற்றிக்கொண்டு தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்த கூட்டத்துல விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் என்பது ஒரு பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, பிளிப்கார்ட் தொழிற்சாலை விவகாரம், பட்டு நெசவாளர்கள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விஜய் அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த தனியார் கல்லூரி வளாகம் முழுவதுமே தனியார் பாதுகாவலர்கள் கூடுதலாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. நீலாங்கரை இல்லத்தில் இருந்து விஜய் அவர்கள் புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என கட்சியின் தலைமை உத்தரவிட்டதின் அடிப்படையில் தற்போது விஜய் அவர்களுடைய வாகனம் வேகமாக அந்த சுங்குவாச்சத்திரம் பகுதியை நோக்கி வருகை தருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2 பிரதான வழிகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக முதலில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால பல்வேறு முக்கிய பிரதான சாலைகள்ல கூட்ட நெரிசலும் இல்லாத ஒரு சூழல்ல அவர் வண்டலூர் சென்று வண்டலூர் வழியாக அவர் இங்கே சுங்குவாச்சத்திரத்திற்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான வழிகளைத்தான் தாவேகா நிர்வாகிகள் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல விஜய் அவர்களை பார்ப்பதற்காக மீண்டும் ஏராளமானோர் குடும்பமாக வருகை தருவதற்காக இந்த தனியார் கல்லூரி வாயிலுடைய நுழைவாயில காலை முதலே கூடியிருந்தாங்க. வந்திருந்த தொண்டர்கள் அனைவரையுமே QR கோடு அட்டை இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே நுழைய வேண்டும், மீதம் இருப்பவர்கள் எல்லாம் கலைந்து செல்லுமாறு தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில அனைவரும் கலைந்து சென்ற காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாம அந்த QR கோடு வழங்கப்பட்ட தொண்டர்கள், பொதுமக்கள் பலரும் குடும்பமாக குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்திருந்தாங்க. அவர்களையும் குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என்று சொல்லி நிர்வாகிகள் பலரும் சொல்லி உடனடியாக அந்த குழந்தைகளை அழைத்து திரும்ப செல்லுமாறு தெரிவித்ததன் அடிப்படையில அருகில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு உறவினர்களிடம் குழந்தைகளை ஒப்படைத்து விட்டு பெற்றோர்கள் தற்போது உள்ளே நுழையக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்மால பார்க்க முடிந்தது. தமிழக அரசின் தரப்புல கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு இது போன்ற நிகழ்வுகளுக்கு குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என்ற ஒரு விதிகளை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல விதிகளை பின்பற்றக்கூடிய வகையில் இந்த QR கோடு வழங்கப்பட்ட நபர்களும் இந்த குழந்தைகளை அழைத்து வந்திருந்தாங்க. அவர்களிடம் குழந்தைகளை
அழைத்து வரக்கூடாது என சொல்லி நிர்வாகிகள் அவர்களை திருப்பி அனுப்பிய காட்சிகளை நம்மால இங்க நேரடியா பார்க்க முடிஞ்சது. இத்தகைய சூழல்ல தான் தமிழக அரசு விதித்திருக்கக்கூடிய விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் ஒருபுறம் தாவேகா தரப்புல பின்பற்றப்படுகிறது. மறுபுறம் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஒரு உள்ளரங்க கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் என்பது நடத்தப்படுகிறது. குறிப்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பிறகாக கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி துயர சம்பவமாக மாறிய நிகழ்வுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய அந்த முதல் கூட்டம் என்பதால இந்த கூட்டத்தை பெருமளவுல தாவேகாவினர் எதிர்பார்க்கிறாங்க. இந்த கூட்டம் ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டமாக நடத்தப்படக்கூடிய பட்சத்துல வரும் நாட்களிலும் விஜய் அவர்கள் இதே பாணியை பின்பற்றித்தான் அனைத்து மாவட்டங்களிலும் தன்னுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பரப்புரையை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் ஒரு 2000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. QR கோடு அடிப்படையில் அனைவரும் தற்போது உள்ளே அமர வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இங்கே அருகில் இருக்கக்கூடிய கிராமங்கள் சுங்குவாச்சத்திரம் உட்பட ஒரு 16 கிராமங்களில் இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் தேர்வழைக்கப்பட்டு தற்போது இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா யார் யார் என்று பார்த்தோம் என்றால் மாணவர்கள், அதே போல கல்லூரி மாணவர்கள், பெண்கள், அதே போல் விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் நெசவாளர்கள் என பலதரப்பட்ட மக்களுக்கு அந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சமூக நல அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களுக்கான நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டு தற்போது அனைவரும் அமர வைக்கப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இப்போ விழா நடக்கக்கூடிய இடத்தினுடைய மற்ற தகவல்கள் என்ன? ஏன்னா இந்த முதல் முறையாக விஜயோட எப்பவுமே பவுன்சர்கள் படை இருக்கும், ஆனால் டிவிக்கு வாலண்டியர்ஸ் அப்படின்னு ஒரு புதிய படை உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய ரோல் என்ன? இந்த தொண்டரணி படையினர் என்ன செய்யறாங்க? நிச்சயமாக அந்த கரூர் சம்பவம் பல படிப்பினைகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்கிறது. இனியும் நிகழக்கூடிய, அதாவது மக்கள் சந்திப்புகளை எந்த காலத்திலும் இந்த அரசியல் கட்சியாக ஒரு கட்சி புறந்தள்ளி விட்டு தேர்தலை சந்திக்க முடியாது என்பதுல தமிழக வெற்றி கழகம் தெளிவாக இருக்கிறது. அதே நிலையில கரூர் சம்பவத்தை வைத்து பல பாடங்களை அறிந்திருக்கின்றனர். அந்த அளவுல பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே தனியார் பாதுகாவலர்கள், காவல்துறை பாதுகாப்பு என பல கட்டத்துல பாதுகாப்பு இருந்தாலும் கூடுதலாக பொதுமக்கள், அதாவது அவரை பார்க்க வரக்கூடிய இந்த பரப்புரையில மக்கள் சந்திப்பின் போது தலைவருக்கும் சரி வரக்கூடிய தொண்டர்களுக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுல கவனம் செலுத்தி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக மற்ற கட்சிகள்ல இருப்பதை போலவே தொண்டர் படையை உருவாக்க வேண்டும் என்ற முன்னெடுப்பு எடுக்கப்பட்டது. அதற்கு ஏதுவாக முன்னாள் எக்ஸ் சர்வீஸ்மேன் எனப்படக்கூடிய ராணுவத்துல பணியாற்றியவர்கள், அதே போல ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரிகள், டிஎஸ்பி கேடர், அதற்கு மேல இருக்கக்கூடியவர்கள் ஆகியோரை தலைமையில ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 to 3 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான அந்த பாதுகாப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கூடிய பயிற்சி என்பது கிட்டத்தட்ட 10 நாட்களாக இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இதே கல்லூரி வளாகத்துல நடைபெற்று வருகிறது. இந்த பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பொறுத்தவரையில நிகழ்வுக்கு வரக்கூடிய பொதுமக்களை கையாள்வது எப்படி, தலைவருடைய வாகனமோ அல்லது அவர் உரையாற்றும் போது அதற்காக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மேடையோ எப்படி இருக்க வேண்டும், அதை சுற்றியான பாதுகாப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களை கையாளும் போதும் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் கட்சி தலைவர்களை பார்ப்பதற்கு கூடுதலாக ஆர்வம் காண்பிப்பார்கள். இதிலும் கூடுதலாக விஜயை பொறுத்தவரையில ஒரு திரை நட்சத்திரம் என்பதால இயல்பாகவே அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்க வரக்கூடிய கூட்டத்தை காட்டிலும் ரசிகர் என்ற மனநிலையிலிருந்து தொண்டர்களாக மாறியிருப்பதன் காரணமாக ஆர்வ மிகுதி அதிகமாக இருக்கும். அதனால அவர்களை கையாள்வது சற்று கடினமாக இருக்கும். எனவே அதற்கான உரிய பயிற்சியை இந்த கடந்த 10 நாட்களாக அவர்களுக்கு வழங்கி வருகின்றனர். அந்த நிலையில தான் இன்று 55 நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சந்திப்பு நிகழ்ச்சி, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, கரூர்ல முடிந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி காஞ்சிபுரத்துல தொடங்குகிறது. இந்த முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, அதாவது இடைவெளிக்கு பிறகாக நடைபெறக்கூடிய இந்த முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில இந்த தொண்டர் அணியினர் பாதுகாப்பு பணிகள்ல தொடங்கி இருக்கின்றனர். குறிப்பாக அவர்களுக்கு மஞ்சள் நிறத்திலான சீருடை வழங்கப்பட்டிருக்கிறது. பிரத்யேகமாக தொண்டர் அணிக்கென ஒரு சீருடை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சீருடையில் இருக்கக்கூடிய டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தொப்பியாக இருந்தாலும் சரி, கட்சியுடைய தலைவர் புகைப்படம், கட்சியுடைய பெயர், கட்சியுடைய கொடி ஆகியவை இடம்பெற்றிருக்கிறது. எப்படி மற்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் செல்லுமடங்கள்லாம் இந்த தொண்டர் படையினர் முக்கிய பாதுகாப்பு பணியில இருப்பார்கள். அதே போல திமுக தொண்டர் அணி இருக்கிறது. அதே போலதான் தமிழக வெற்றி கழகத்திலும் இந்த தொண்டர் படை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் இனி வரும் காலங்கள்ல கட்சியுடைய தலைவரோ அல்லது கட்சி நிகழ்வுகளோ நடக்கக்கூடிய இடத்துல பொதுமக்களை பாதுகாக்கும் அரணாக ஒரு லெவல் செக்யூரிட்டியை கொடுக்கக்கூடிய பணியில அவர்கள் ஈடுபடுவார்கள்.
இந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர்கள் அந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றனர். மற்றொரு புறம் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் காஞ்சிபுரம் சுங்குவாச்சத்திரம் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஜேபிஆர் கல்லூரி வளாகத்தை நோக்கி, அதாவது விழா நடைபெறக்கூடிய தனியார் கல்லூரி வளாகத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு 10 மணி அளவுல அவர் இந்த இடத்திற்கு வந்து சேர்வார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக இருக்கிறது. அவர் வந்து 11 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள் குறித்து உரையாற்ற இருக்கிறார். பொதுமக்களும் அவர்களுடைய சொந்த வாகனங்கள்ல வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். சிறுவர்களுடன், அதாவது குழந்தைகளுடன் வருபவர்கள் இந்த கரூர் சம்பவத்தின் எதிரொலி காரணமாக ஏற்கனவே பல்வேறு படிப்பினைகளின் காரணமாக அவர்களை உரிய முறையில வீட்டுல சென்று சேர்த்து விட்டதற்கு பிறகாக QR கோட் தான் மறுபடியும் பெற்றோர்கள் அந்த நிகழ்விடத்திற்கு வருகை தருவதையும் பார்க்க முடிகிறது. குழந்தைகளை அனுமதி பெறுவது என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. குழந்தைகளோடு வருபவர்கள் தயவு செய்து அவர்களை வீட்டிலேயே விட்டு மாறுங்கள் என கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் வாயிலே நின்று அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. காவல்துறையினர் மற்றொரு புறம் 5க்கும் மேற்பட்டோர் இந்த நுழைவாயில்கள்ல வெளியே சாலையில ஏற்படக்கூடிய போக்குவரத்து உள்ளிட்டவற்றை சரி செய்யக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த காவல்துறை பாதுகாப்பு, தொண்டரணி பாதுகாப்பு இல்லாமல் தனியார் பாதுகாவலர்கள், அதாவது விஜயுடைய கட்சி நிகழ்வுகள் துவக்கத்திலிருந்து துபாயை சேர்ந்த செக்யூரிட்டி ஏஜென்சி நிறுவனம் முதற்கட்ட தனியார் பாதுகாவலர்கள் அரணாக இருக்கிறது. அவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில இருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நிகழ்வு நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு வெளியே வந்து வருவார். வந்ததற்கு பிறகாக இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. ஓகே, விஜயனுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. இது இன்னொரு 1 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு கருதப்படுகிறது. விஜய்க்கு இந்த முறை காவல்துறையுடைய பாதுகாப்பு அப்படின்றது ஏற்கனவே அவருக்கு வந்து மத்திய அரசு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக துபாயை சேர்ந்த பவுன்சர்கள் படை பாதுகாப்பு அப்படின்றது இருக்கிறது. இப்போது மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த முறை தொண்டர் அணி, அதாவது மக்கள் இயக்க பாதுகாப்பு படை அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளையும் தொண்டர் அணியாக அது இருக்கும். இந்த முறை தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. கரூரினுடைய மோசமான படிப்பினைகளுக்கு அடுத்து இப்போது இந்த தொண்டர் அணி படையினர் வரக்கூடியவர்களுக்கு நிறைய அறிவுரைகளை கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக குழந்தைகளை தூக்கிட்டு வர்றவங்கள தயவுசெய்து திரும்ப போயிருங்க அப்படின்னு அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது.